ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தாங்க. ஸோ இன்றைக்கி எந்திரிச்ச டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறனால சாட்டர்டே மூவியெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே லேட்டாக தான் தூங்கினாங்க. ஸோ அதனால எல்லாருமே இப்போ தான் எழுந்தாங்க. தர்ஷன் இங்கே பாரு, தர்ஷன் எல்லோரும் வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ அதனால வந்து டேரக்டாக லஞ்ச் தான் பண்ணோம். இதில் தர்ஷனுக்கு பால் இருக்குது, அவனுக்கு வந்து A2 மில்க்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரா மில்க். எனக்கும் தர்ஷனுக்கும், எனக்கும் ஹர்ஷனுக்கும். என்னம்மா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டுனால அப்படி இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா பால் வந்து எனக்கும் ஹர்ஷனுக்கும் காய வச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ரசத்துக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ தர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துகிட்டு என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டான், கொண்டுட்டு ஓடிடுவான். அதுதான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எக்கு வந்து பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிலரில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஆன் பண்ணி விட்ருக்கேன். ஸோ மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. மட்டனை வந்து நீங்கள் கழுவும் போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கழுவிடாதீங்க, அதில் உள்ள டேஸ்ட்டுமே போயிடும். ஸோ 3 டைம் கழுவுனா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரைஸும் வச்சு விட்டுட்டேன். ஹர்ஷன் தர்ஷன் 2 பேரையுமே அவங்க அப்பா வந்து குளிக்க வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேப்பில் ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் பார்த்துட்டு ஸோ இங்கேயும் நம்ம அட் அ டைமில் எல்லாத்தையுமே பண்ணிடலாம். இல்லைனா கிச்சன்லேயே நின்றுட்டே இருந்தோம்னா எல்லா வேலையும் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம குக்கரில் தானே போட்டிருக்கோம். ஸோ அது வந்து விசில் வர்றதுக்குள்ளே இவங்களை ரெடி பண்ணி முடிச்சிருவேன். இவனுக்கும் அவனுக்கும் 2 பேருக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸில் வந்து பாயில் ஆகிடும். அது அலாரம் வந்தோடனே அதோட பிளக் பாயிண்ட்டை எடுத்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஹர்ஷனுக்கு வந்து பால் கொடுத்துட்டேன், தர்ஷனுக்கும் பால் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. ஸோ பால் கொடுத்து முடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க கரெக்டாக இருக்கும். என்னோட காஃபி பார்த்திங்கன்னா மார்னிங் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த காஃபி குடிக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய இதுவே. காஃபி குடித்தோம் அப்படின்னா பிரிஸ்காக வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். குழம்புக்குமே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. தர்ஷன் விளையாடிட்டு இருக்கான். நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் கால் எடுக்கலை அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டுருக்கான். வீடியோ கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவன் வந்து பார்த்து பேசிகிட்டே இருப்பான். ஸோ அதனால வந்து அவன் கூட கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கெலாம் பேசிகிட்டு இருந்தேன். சண்டே அப்படிங்கிறனால அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மட்டன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருங்க. வதக்கி ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது கூட நம்ம தேங்காய் வச்சு அரைச்சி சேர்க்கணுங்க. இது வந்து எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைலு. கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கிட்டுருக்க கேப்பில் பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் வந்து பெட்ரூமில் மடித்து வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பின்னாடியே தர்ஷனும் வந்து அமக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சாச்சு. தர்ஷன் வந்து வெளியே போகணுன்றதுக்காக கேப் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கேப்பை கொடுத்துட்டே இருந்தேன் எல்லாருக்கிட்டையும், எங்கள் அப்பாக்கிட்டையும் என்கிட்டையும். ஸோ இது வந்து மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னதில் லைட்டாக சூடாக போட்டாலே அரைச்சிருவேன். ஸோ அதனால் அரைச்சிக்கிட்டாச்சு. ஒரு இதில் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு இது போட்டுருங்க, அதாவது பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கங்க. ஸோ நான் அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள்.
என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து கொஞ்சமாக தர்ஷனுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். அவனுக்கு தனியாக பண்ணணும் அதுக்காக. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா மட்டனோடு சேர்த்து அப்படியே இது பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டன் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரைஸ்க்கும் நான் வந்துட்டு நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி குழம்பு நல்லா வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டு இட்லி தோசைக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்து முடித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு வந்து மட்டன் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டனை வந்து போன்லெஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா அந்த மட்டன் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து இது கூடவே சீரகத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் தண்ணியை போட்டு நல்லா குடிக்கலாம் அப்படின்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க. பச்சை மிளகாய், அப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் லைட்டாக பிஞ்ச் அளவு இது வெந்தயம் போட்டுட்டு ஒரு பூண்டு தட்டி போடுவீங்களா இடிச்சு போடுவீங்களா? 2 பூண்டை போட்டு அரைச்சிட்டு 2 பூண்டு தட்டி வச்சு என்ன பண்றீங்க? 2 பூண்டு இடிச்சிருக்கீங்களா? தட்டி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி எடுத்து பாத்திரத்துக்கு வந்து நல்லா புளிஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா மிக்சிலே போட்டு அடிச்சிடுவேன். அதனால் இப்படி கையில் புளிஞ்சிட்டு அது கூட புளி சொல்லி இது பண்ணிடுவோம். ஸோ தண்ணி வந்து வேணுன்ற அளவுக்கு ரசத்துக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து சமைக்க முடியல அப்படின்னாலே இவர் தான் பண்ணுவார், எப்போவுமே கிடையாது. பண்ண முடியலனாலே அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு அதில் வந்து அந்த ரசத்தோட தண்ணி அப்புறமா அந்த இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பூண்டு தட்டி போட்டாங்க, மஞ்சத்தூள் போட்டு தேவையான உப்பு போட்டுட்டாங்க. அவ்வளோதான். அதில் வந்து மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டாங்க. இது வந்து நுரக்கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி இவர் தான் பண்ணுவார். ரசம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. என்னால் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. தர்ஷனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனுக்கு வந்து ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு ஸோ அதில் வந்து அவனோட குழம்பு கொடுத்தா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா அவனுக்கு பசி எடுத்துருச்சு. அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஊட்டினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எங்களோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, அப்புறமா ரசம். இது பார்த்திங்கன்னா தர்ஷனுக்கு. அடுத்து பாயில்ட் எக். இவ்வளோதாங்க. ஸோ தர்ஷனோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஷர்வேஷ் வந்திருந்தான். 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. தர்ஷன் வந்து வெளியில் விளையாடிட்டு இருந்தான். ஸோ 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். சர்வேஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா அவங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் அடுத்து சாப்பிட்டோம். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஏன்னா அவனும் ஸ்கூல் போயிடறான் அப்படிங்கிறதுனால விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 1:30 இருக்குங்க. ஸோ என்னென்னா சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் டிலேவாக எல்லா வேலையும் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ண தேவை இல்லையா? ஸோ அதனால் பாத்திரம் கழுவி முடிச்சிட்டுன்னு பார்த்திங்கன்னா தர்ஷன் விளையாடிட்டு தான் இருந்தான். தூங்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே 10 o'clock தான் எழுந்திரிச்சோம் அப்படிங்கிறனால. ஸோ விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வேக்கம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ஷனை வந்து விளையாடுவான் அப்படிங்கிறனால அடிக்கடி இந்த மாதிரி எப்போவுமே வேக்கம் போட்டு க்ளீனாக வச்சுருவான். ஏன்னா ஏதாவது எடுத்து வாயில் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் ரூம் அப்புறமா வந்து பெட்ரூம் எல்லாத்தையுமே வேக்கம் போட்டார். அவங்க 2 பேரும் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஹாலு அப்புறமா டாய்ஸ் ரூம் பார்த்திங்கன்னா வேக்கம் போட்டாங்க. போட்டதுக்கப்புறமும் கிட்ஸ் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெட்ரூமும் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே மோஸ்ட்லி க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிச்சனுமே ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. தர்ஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7:30 வரைக்கும் சும்மா அப்படியே விளையாடிட்டு, ஏன்னா நம்மளுக்குமே போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு
எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த கார்ட்ஸை விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே டைம் போயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதோட நான் இந்த vlog-அ முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாய்.